ரசூலுல்லாஹ்வை போடுவது நன்மை என்றால் அந்த மௌலூது ஓதுவது மட்டும்தான் போடுவதா? ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுங்க. நபி அவர்கள் மாதிரி நமக்கு வழிகாட்டி யாருமே இல்ல. உஸ்வத்துன் ஹஸனா, அழகான முன்மாரி ரசூலுல்லாஹ். அவங்க வாழ்க்கை நமக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதனால நபி அவர்கள் தான் நமக்கு மேன்மை மிக்கவர்கள். இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வை போற்றுவது இல்லையா? ரசூலுல்லாஹ்வை போடுவது இல்லையா? அப்ப இது மௌலூதா? இது மௌலூது இல்லம்பா. அதான் வேடிக்கை. ரசூலுல்லாஹ்வை போடுறோம், அதனால மௌலூது கூடும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நபி அவர்கள் சிறந்தவர்கள், நபி அவர்கள் போற்ற தகுந்தவர்கள், நபி அவர்கள் மாவீர் வீரன் இப்படின்னு நான் ஒரு பயான்ல பேசுறேன் அல்லது ஒரு சபையில சொல்றேன் அப்படின்னா நான் மௌலூது ஓதிட்டேனா அப்படின்னு கேட்டா இது எப்படிடா மௌலூது ஆகும்னு கேக்குறாங்க. புகழ்வது தானே மௌலூது, அதுதானே அடையாளம் சொல்றீங்க. அப்ப இந்த மாதிரி தமிழ்ல ஒரு வார்த்தையில சொன்னால் அது மௌலூது தானே? அது மௌலூதே இல்லங்கிறாங்க. அப்ப எதை சொல்ல வாரீங்க? சில ஆலிம்களோ அல்லது யாரோ ஒருவரோ சில பாட்டுகளை அவர் எழுதி வைத்திருக்கிறாரு, அந்த கவிதைகளை நன்மை என்ற அடிப்படையில் ஓதிட்டு இருக்கிறோம். அதான் மௌலூது. புகழுதல் புகழுதல் என்பது சால்ஜாபுக்கு அப்படி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னா நேரடியான ஆதாரம் இல்ல. மௌலூது நன்மை என்பதற்கு குர்ஆன்ல ஹதீஸ்ல நேரடியான ஆதாரம் இல்லை. இஷா தொழுகைக்கு பிறகு, இரவு தொழுகைக்கு பிறகு சில பள்ளிகள்ல மௌலூது ஓத ஆரம்பிக்கிறாங்க. அது இந்த மௌலூது நன்மையில முடியுமா, இல்லை நம்ம வைக்கிற நோம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமா? இது சம்பந்தம் எங்களுக்கு விளக்கமாக சொல்லுவோம். அன்பு சகோதரவங்க ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ரமலான் மாசத்துல இஷா தொழுகைக்கு பின்னாடி மௌலூது ஓதுறாங்களே, இது நன்மையை சேர்க்குமா அல்லது பாவத்தில் கொண்டு போய் விட்டுருமா? ஏன்னா இந்த மாதிரி ஊரில் நடக்குது, இங்கே நடக்குது அப்படிங்கிற கருத்தில் அவங்க கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. முதல்ல இந்த மௌலூது என்பது மார்க்கத்தின் அடிப்படையில் அது சரியா, அதுதான் முதல்ல பார்க்கணும். ஏன்னா தமிழகத்துக்கு வெளியில் சில இடங்களில் இது போன்ற மௌலூதுகள் பல்வேறு கட்டங்களில் ஓதுறாங்க. இங்கே ரமலானில் ஓதுவாங்க, அதே மாதிரி ரபீல் அவ்வல் மாதத்தில் ஓதுவாங்க. எல்லா ஊர்களையும் ஒரு வீடு புதிதாக கட்டி அதில் குடியேற போனால் அப்போ மௌலூது ஓதுவாங்க. இது மாதிரி பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி காரியங்களை செய்கிறாங்க. இந்த மௌலூது என்பது இஸ்லாத்தில் உள்ள ஒன்றுதானா? இஸ்லாத்தில் உள்ள ஒன்று அப்படின்னு சொன்னால் அது எல்லா நேரத்திலையும் செய்யலாம். மார்க்கம் கற்றுத்தந்த ஒன்றாக இருக்கும் என்றால், நபி அவர்கள் அங்கீகரித்த, நபி அவர்கள் சொல்லித்தந்த நன்மைகள்ல அதுவும் ஒன்றாக இருக்கும் என்றால் ரமலான்லையும் ஓதலாம், ஏன் இப்பனாலும் ஓதலாம், எப்பனாலும் ஓதிட்டு போயிடலாம், அது பிரச்சனையே இல்லை. இப்போ குர்ஆன் ஓதுறோம், எப்பமெல்லாம் ஓதுவோம்? இப்பமும் ஓதுவோம், ரமலான்லையும் ஓதுவோம், ரமலான் அல்லாத மற்ற காலத்திலையும் ஓதுவோம், எல்லா நேரத்திலையும் ஓதுவோம். அது நன்மையா? நன்மை. ஏன்னா இஸ்லாம் அப்படி சொல்லி தருகிறது. பல்வேறு செய்திகள் திருமறை குர்ஆனை ஓதுவதை பற்றி உள்ள நன்மைகளை நமக்கு விவரிக்கிறது. இது எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இப்ப அந்த அடிப்படையில் இந்த மௌலூது என்பது நன்மையான நபி அவர்கள் கற்றுத்தந்த ஒரு வழிமுறையா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சில பேர் வழிமுறை அப்படிம்பாங்க. ஆமா, ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்ததுதான். ஏன்னா மௌலூது என்பது ரசூலுல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை, நபி அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கணும். அதனால நாங்கள் மௌலூதை நாங்கள் ஓதுறோம், ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். குறிப்பாக ரமலான்ல ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தால் அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் நன்மை தானே. அதனால ரசூலுல்லாஹ்வை ரமலான் மாதத்திலே நாங்கள் புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படிம்பாங்க. முதல்ல இந்த விளக்கத்தை எல்லாத்தையும் வச்சிருங்க. நான் சொல்லக்கூடிய விளக்கத்தையும் விட்டுருங்க, அவங்க சொல்லக்கூடிய விளக்கத்தையும் விட்டுருங்க. எப்போ ஒன்று நன்மையா நன்மை இல்லையா என்று தீர்மானிப்பதற்கு என்னுடைய விளக்கம் எல்லாத்தையும் விட்டுருங்க. யாரெல்லாம் மௌலூது ஓதலாம் என்று சொல்றாங்களோ அவங்களுடைய விளக்கத்தை விட்டுருங்க. உங்களுடைய சிந்தனையை வைத்து நீங்கள் படித்திருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய அடிப்படையை வைத்து இதை முடிவுக்கு வந்துடலாம். பெரிய ஆய்வுலாம் பண்ண தேவையில்லை, பெரிய பெரிய சிந்தனை எல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளா இது நன்மையா நன்மை இல்லையா அப்படின்னு லேசா முடிவுக்கு வந்துடலாம். இப்போ உதாரணத்திற்கு நீங்க தொழுகிறீங்க, தொழுது முடிச்ச உடனே தஸ்பீஹ் பண்றீங்களா? என்ன பண்றீங்க? சுப்ஹானல்லாஹ் 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 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அது ஒரு 33 தடவை அல்லது 34 தடவை இப்படி சொல்றோமா? இது நன்மையா தீமையா? நன்மை. ஏன் நன்மை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க தொழுது முடிச்சதுக்கு பின்னால இந்த 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹ், இதை ஓதுங்கட்டாங்க.
இதை நாம ஹதீஸுகள்ல பார்க்கிறோம். அப்ப இது ஓதினால் நமக்கு நன்மை. எல்லாத்துக்கும் தெரியுதா? எல்லாரும் இதை செய்யறோமா? தஸ்பீஹ் பண்றோமா? எல்லாரும் செய்யத்தானே செய்யறோம். அப்ப இது நன்மை என்பதற்கு நபி அவர்கள் இப்படி ஒண்ணு அழகாக காட்டி தந்துட்டாங்க. இது ஒரு நன்மை. இதே மாதிரி நம்ம அன்றாட செய்யக்கூடிய ஏராளமான நன்மையை பாருங்க. நகை வெட்டுவோம். எல்லாரும் நகை வெட்டுதோமா? ஏன் நகை வெட்டுதோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகை வெட்டணும் அப்படின்னாங்க, சொன்னாங்கல்ல. ஆண்கள் தாடி வைப்போம். ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க? நபி அவர்கள் ஆண்கள் தாடி வைங்க என்று ரசூலுல்லாஹ் உத்தரவிட்டாங்க. இத மாதிரி சின்ன நன்மையோ பெரிய நன்மையோ எல்லா நன்மையும் நீங்க பாருங்க, புகாரில, முஸ்லிம்ல அல்லது குர்ஆனுடைய வசனங்கள்ல எங்கேயாவது அதுக்கு ஆதாரம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப பெண்கள் நீங்க இருக்கிறீங்க, ஃபர்தா போடுதிய, யார் கண்டுபிடிச்சது? நம்ம ஆலிம்கள் கண்டுபிடிச்சதா? நம்முடைய உஸ்தாதுகள் கண்டுபிடிச்சதா? பெரிய பெரிய அறிஞர்கள் கண்டுபிடிச்சதா? இமாம்கள் கண்டுபிடிச்சதா? இல்ல. அல்லாஹ் சொன்னா நம்ம போடுறோம். நம்முடைய அவயங்களை, பெண்கள் அவங்களுடைய அவயங்களை மறைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுச்சு, அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க. அதனால இந்த ஆடைகளை நம்ம அணிகிறோம், நம்முடைய அவயங்களை மறைக்கிறோம். இருக்கா? இதெல்லாம் நன்மை தானே. நீங்க நன்மை என்று இஸ்லாம் எதையெல்லாம் பட்டியல் போடுகிறதோ அல்லது நன்மை என்று நாம இஸ்லாம் காட்டி தந்ததை எதையெல்லாம் நாம செய்கிறோமோ அது எல்லாம் குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்கும். எல்லா இடத்துலையும் இருக்கும். நீங்க என்ன சின்ன நன்மையோ பெரிய நன்மையோ அதை தேடி பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல இருக்கும், ஹதீஸ்கள்ல இருக்கும். இந்த மௌலூதுன்னு ஒன்று ஓதுறாங்கல்ல, காலாகாலமா ஓதுறாங்கல்ல, இந்த மௌலூது ஓதுவது குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ எங்கேயாவது இருக்கா? சுப்ஹானல்லாஹ் சொல்வது ஹதீஸ்ல, ஆயத்துல, குர்ஆன்ல இருக்கிறது. தஸ்பீஹ் பண்ணணும், அது ஆயத்து ஹதீஸ்கள்ல இருக்கிறது. ஃபர்தா போடணும், ஆயத்து ஹதீஸ்ல இருக்கிறது. 5 நேரம் தொழணும், ஆயத்து ஹதீஸ்ல இருக்கிறது. நஃபீலான, உபரியான, சுன்னத்தான வணக்கங்கள் இருக்கிறது, அது ஹதீஸ்ல இருக்கிறது. ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கணும், அது ஆயத்து ஹதீஸ்கள்ல இருக்கிறது. ஆசூரா நோன்பு வைக்கணும், அரஃபா நோன்பு வைக்கணும், அது ஆயத்து ஹதீஸ்ல இருக்கிறது. இப்படி நாம செய்யக்கூடிய எல்லா நன்மைகளும் குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்குதுல்ல. நீங்க தேடி பாருங்க. இந்த மௌலூது அப்படிங்கிறது நன்மை என்றால் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணுமா இல்லையா? ஒரு இடத்துல அவங்க காட்டிட சொல்லிருங்களேன். மௌலூது என்பது குர்ஆன்ல இத்ராவது வசனத்துல இருக்கிறது, இத்ராவது ஹதீஸ் எண்ணுல இந்த நூல்ல இருக்கிறது அப்படின்னு ஒன்ன காட்டிருங்க. என்ன இருக்கிறது? மௌலூதுடைய வரிகள், எத்தனையோ பாட்டுகள், கவிதைகள் எழுதி வச்சிருக்கிறாங்களா இல்லையா? அந்த கவிதைகள்ல ஒரே ஒரு பாட்டை நீங்க எடுங்க. மௌலூதுனுடைய முதல் பாட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ட்டு ஆரம்பிக்குதா இல்லையா? அந்த பாட்டை ஃபுல்லா எடுங்க. ஒரு பக்கத்துக்கோ 1.5 பக்கத்துக்கோ இருக்கும், ரெண்டு பக்கம் வரை இருக்கும். அதை ஃபுல்லா எடுங்க. இது எங்க இருக்கிறது? ஹதீஸை ஃபுல்லா பாருங்க. என்னென்ன ஹதீஸ் நூறு இருக்கிறதோ அது எல்லாத்திலும் பாருங்க. இத மாதிரி ஒரு கவிதை நடையில, இதை மாதிரி ஒரு பாட்டு குர்ஆன்ல ஹதீஸ்ல எங்க இருக்கிறது? அல்லது பாட்டு வேண்டாம், அதுல எழுதி வைக்கப்பட்ட வாசகம் கூட வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலூத ஓதுங்க அல்லது மௌலூத கேளுங்க அல்லது அது இப்படிப்பட்ட ஒரு நன்மை இப்படின்னு இந்த மௌலூத பற்றி எங்கேயாவது பேசி இருக்கிறாங்களா? எல்லா நன்மையும் குர்ஆன்ல இருக்கா இல்லையா? ஹதீஸ்ல இருக்கா இல்லையா? வஹீல இருக்கா இல்லையா? அப்ப இது எங்க இருக்குது? நீங்க காட்டுங்க. இதுக்கு பெரிய ஆய்வா வேணும்? இதுக்கு ஒண்ணுமே பெரிய ஆய்வு, ஹதீஸ் நூற்கள், குர்ஆன் ஹதீஸை எல்லாம் கரெக்ட், அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லையே. எத்தனையோ நன்மைகள் நாம இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த நன்மைகள் அனைத்தும் குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கிறது. ஆனால் மௌலூது என்று நன்மைதான் என்று சொல்லக்கூடிய இதுக்கு குர்ஆன்லயும் இல்லை, ஹதீஸ்லயும் இல்லை. நீங்க அவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், நேரடியாக இதுக்கு எதையுமே சொல்ல மாட்டாங்க. சரி, எதுக்குப்பா மௌலூது ஓதுறீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டாச்சுன்னா, ரசூலுல்லாஹ்வை போல்றோம்ல, அந்த வார்த்தைகள் எல்லாமே நபி அவர்களை போலக்கூடிய வார்த்தை. மௌலூது முழுவதும் அல்லாஹ்வுடைய தூதரை போலக்கூடிய வார்த்தை. ரசூலுல்லாஹ்வை போலணும். அதனாலதான் ரசூலுல்லாஹ்வை போலணும் அப்படின்னு இருந்தால் நபி அவர்களே சொல்லி தந்திருப்பாங்கல்ல, என்னை போலுங்கள், என்னை போற்றுங்கள், என்னை இன்னென்ன வார்த்தையில போழ்ந்து தள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்கல்ல. அதாவது இருக்குதா ஹதீஸ்ல? ரசூலுல்லாஹ்வை நாங்கள் போல்கிறோம், நபி அவர்களை போல்கிறோம். சரி, நபி அவர்களை போல்கிறோம் என்றால் நீங்க எந்த வார்த்தையை வைத்து போல்கிறீர்களோ அந்த வார்த்தையை வைத்து நபி அவர்கள் இத மாதிரி என்ன போலுங்க எங்கேயாவது இருக்கா? அப்படியும் இல்லையே. எப்படி இருக்கு தெரியுமா ஹதீஸ்ல?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க முன்னிலையில் நபி அவர்களை சில பேர் புகழ்ந்து பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? ஃபீனா நபியும் யஅலமு மா ஃபீ கதீன், எங்கள்ல ஒரு இறை தூதர் இருக்கிறாங்க, நாளை நடக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும், அவ்வளவு சிறந்த ஒரு இறை தூதர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நபி அவர்களை வரம்பு மீறி போல்றாங்க. இப்படி புகழ்ந்த உடனே நபி அவர்கள் அங்க கண்டிக்கிறாங்க, தயிஹாதா, இதை நீங்கள் விட்டு விடுங்கள், இப்படி என்னை நீங்கள் புகழாதீர்கள் என்று நபி அவர்கள் கடுமையா கண்டிக்கிறாங்க. இப்படி புகழாதீங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொல்றாங்க, என்னை நீங்கள் புகழுவதாக இருந்தால் ஒரு வார்த்தையை கொண்டு போடுங்க. என்ன வார்த்தை? நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீங்க சொல்லுங்க, இதுதான் எனக்கு விருப்பமான வார்த்தை. என்ன அப்துல்லா மனுஷன் என்று நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்க. நீங்கள் புகழுவதாக இருந்தால், என்னை போற்றுவதாக இருந்தால் இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லுங்க, போதும். இதை விட கூடுதலாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈசா நபி அவர்களை அந்த சமுதாயம் எப்படி வரம்பி மீறி புகழ்ந்தார்களோ அதே போன்று என்னையும் நீங்கள் வரம்பி மீறி புகழ்ந்து விடாதீர்கள். இவ்வளவு ஹதீஸ். ரசூலுல்லாஹ்வை புகழுவதாக இருந்தால் அப்துல்லா என்று சொல்லலாம், ரசூலுல்லாஹ் என்று சொல்லலாம். இவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதரே வரம்பி மீறி போடாதீங்க. இதை கடுமையாக அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா இடத்திலையும் கண்டிக்கிறாங்க. இப்ப இந்த மௌலிது ஓதலாம் என்று சொல்லக்கூடியவங்க, நான் ரசூலுல்லாஹ்வை போடுறோம், ரசூலுல்லாஹ்வை போடுறோம், ரசூலுல்லாஹ்வை போடுறோம். ஆமா, ரசூலுல்லாஹ்வை போடணும்னா என்ன இருக்குது? அப்துல்லான்னு சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்னு சொல்லுங்க. மௌலிதுல அது மட்டுமா இருக்குது? மௌலிதுல இந்த வார்த்தை மட்டும்தான் இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதரே ரசூலுல்லாஹ் அப்படின்னு மட்டும்தான் இருக்குதா? இல்லையே. என்ன வார்த்தையெல்லாம் இருக்குது நீங்க பாருங்க. நாங்க 30-40 வருஷமா இதைத்தான் திரும்ப திரும்ப பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த கஃபாருல் ஹதாயா வத்னூபில் மூபிகாத்தி, அந்த சத்தாருல் மசாவி ஓ முகையிலுல் ஆசராத். பெரும்பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவரே. யார? ரசூலுல்லாஹ்வை பார்த்து. பெரும்பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவரே, நான் மறைத்து வைத்திருக்கக்கூடிய பாவத்தையும் வெளிப்படையாக செய்யக்கூடிய பாவத்தையும் மன்னிக்க கூடியவரே, மூபிகாத்தி என்று சொல்லக்கூடிய மிக பெரும் பாவங்கள் இருக்குது, அதையெல்லாம் மன்னிக்க கூடியவரே. அப்படின்னா என்ன? பெரும்பாவங்கள்னா என்ன? விபச்சாரம் பண்ணினால், வட்டி வாங்கினால், இணை வைத்தால், இதெல்லாம் பெரும்பாவங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த பெரும்பாவங்கள் இருக்கிற கொலை செய்வது, இதெல்லாம் பெரும்பாவம் தானே. இந்த பெரும்பாவத்தை எல்லாம் மன்னிக்க கூடியவரே. இது இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ்வை நாங்க புகழ்கிறோம், ரசூலுல்லாஹ்வை புகழ்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றது உண்மை என்றால் நபி அவர்களை எப்படி புகழணும்? அப்துல்லா, ரசூலுல்லாஹ், இதுதான் இருக்குது. ஹதீஸ்கள் அவ்வளவுதான் இருக்கிறது. அதே மாதிரி வரம்பு மீறி போடாதீர்கள் அப்படின்னு ஹதீஸ்ல இருக்குது. இது வரம்பு மீறிய புகழா இல்லையா? நன்மை என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ் ரசூல் எந்த இடத்திலையும் இந்த மௌலூத நன்மை லிஸ்ட்ல நம்மளுக்கு சொல்லியே தரல. இரண்டாவது, இந்த புகழுதல் என்று அவங்க சொல்றதாக இருந்தால் நபி அவர்களை நாங்கள் உயர்த்தி பேசுகிறோம், அதுதான் அந்த மௌலூது அப்படின்னு சொல்றதாக இருந்தால் அப்ப என்ன? எங்க வரம்பு மீறி நீங்க பொழுதுகிட்டே இருக்கிறீங்களே, இது எந்த அடிப்படையில் இது சரி? மூணாவது விஷயம், ரசூலுல்லாஹ்வை புகழுவது நன்மை என்றால் ஏன் மௌலூது தான் ஓதணுமா? ரசூலுல்லாஹ்வை புகழுவது நன்மைன்னா வச்சுக்கிடுங்க. அப்படி ரசூலுல்லாஹ்வை புகழுவது என்பது நன்மை என்றால் அந்த மௌலூது ஓதுவது மட்டும்தான் புகழுவதா? இப்போ இவ்வளவு நேரம் பேசுறோமே, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுங்க, நபி அவர்கள் மாதிரி நமக்கு வழிகாட்டி யாருமே இல்லை, உஸ்வத்துன் ஹசனா, அழகான முன்மாறி ரசூலுல்லாஹ், அவங்க வாழ்க்கை நமக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதனால நபி அவர்கள் தான் நமக்கு மேன்மை மிக்கவர்கள். இப்படி இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வை போற்றுவது இல்லையா? ரசூலுல்லாஹ்வை போடுவது இல்லையா? அப்ப இது மௌலூதா? இது மௌலூது இல்லம்பாங்க. அதான் வேடிக்கை. ரசூலுல்லாஹ்வை போடுறோம் அதனால மௌலூது கூடும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நபி அவர்கள் சிறந்தவர்கள், நபி அவர்கள் போற்ற தகுந்தவர்கள், நபி அவர்கள் மாவீர் வீரன் இப்படின்னு நான் ஒரு பயான்ல பேசுறேன் அல்லது ஒரு சபையில சொல்றேன் அப்படின்னா நான் மௌலூது ஓதிட்டேனா அப்படின்னு கேட்டா இது எப்படா மௌலூது ஆகும்னு கேட்குறாங்க. ஏன் புகழ்வது தானே மௌலூது, புகழ்வது தானே நீங்க மௌலூது, அதுதானே அடையாளம் சொல்றீங்க. அப்ப இந்த மாதிரி தமிழ்ல ஒரு வார்த்தையில சொன்னால் அது மௌலூது தானே, அது மௌலூதே இல்லைங்கிறாங்க, மௌலூது இல்ல. அப்ப எதை சொல்ல வாரீங்க? சில ஆலிம்களோ அல்லது யாரோ ஒருவரோ அவர் ஒரு சில பாட்டுகளை கவிதைகளை அவர் எழுதி வைத்திருக்கிறாரு, அந்த கவிதைகளை நன்மை என்ற அடிப்படையில் நம்ம ஓதிட்டு இருக்கிறோம், அதான் மௌலூது.
புகழுதல் புகழுதல் என்பது சால்ஜாபுக்கு அப்படி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ரசூலாவை போலும், ஏன்னா நேரடியான ஆதாரம் இல்லை. மௌலுது என்பதற்கு, அது நன்மை என்பதற்கு குர்ஆன்ல ஹதீஸ்ல நேரடியான ஆதாரம் இல்லை. நேரடியான ஆதாரம் இல்லை என்று தெரிஞ்ச உடனே அங்க இருந்து இங்க இருந்து அப்படி இப்படி இப்படின்னு கதைகள்ல இருந்து சொல்லக்கூடிய ஒன்றுதான். அப்ப புகழுதல் என்பதுதான் மௌலுது என்றால், நீங்க போல்றீங்க, நான் போல்றேன், உலகமே போழ்ந்துட்டு இருக்குது. நபி அவர்கள் மாதிரி உச்சபட்ச தலைவர் இல்லைன்னு எத்தனை பேர் போல்றாங்க. ஏன் இன்னைக்கும் மாற்று மத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட ரசூலுல்லாஹி உடைய வாழ்க்கையை போற்றி பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க, நபி அவர்கள் மாதிரி ஒரு உன்னதமான ஒரு மனுஷனை நீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் பேசுறாங்கல்ல. அப்ப அவர் மௌலிது ஓதிட்டாரா? ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து தானே பேசுறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய பெருமையை தானே பேசுறாரு. அப்ப ஒரு மாற்று மத சகோதரர் நபி அவர்கள் மாதிரி ஒரு சிறந்த மனிதர் இல்லை அப்படின்னு அவர் பேசிட்டாருன்னா உடனே மௌலிது ஓதிட்டார் நீங்க சொல்லுவீங்களா? அப்படி யாரும் சொல்ல மாட்டோம். மௌலூதை ஆதரிக்கக்கூடியவர்கள் உட்பட இது மௌலூதுன்னு என்று யாரும் சொல்றது இல்லை. அப்ப எதுக்கு இது புகழுதல் புகழுதல் அப்படிங்கக்கூடிய ஒரு பின்வாசல் வழியில வந்து இதை ஏன் திணிக்கணும்? நேரடியான ஆதாரத்தை சொல்லுங்க. சரி, இத மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இது அல்லாம இந்த மௌலூது என்பது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மிகப்பெரிய பாவங்களை சுமந்து இருக்கிறது. அது நன்மையை சுமந்து தரல, இறைவனுக்கு பாவமான, இறைவன் மன்னிக்க மாட்டேன் என்று மறுமையில அல்லாஹ் சொல்லி தரான அந்த விஷயத்தை எல்லாம் ஆதரிக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த மௌலிதுல இருக்கிறது. அந்த கஃபாருல் ஹதாயான் இருக்கா, அந்த வரியை படிச்சு பாருங்க. என்னுடைய பாவத்தை எல்லாம் பாவத்தை மன்னிக்கக்கூடியது யாரு? அல்லாஹ்வா ரசூலுல்லாஹ்வா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன், ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன், அல்லது பொய் பேசிட்டேன், வட்டி வாங்கிட்டேன், பெரும்பாவங்கள் பண்ணிட்டேன். இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஆற்றல் என்பது அல்லாஹ்ட்ட இருக்குதா, ரசூலுல்லாஹ்ட்ட இருக்குதா? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? அல்லாஹ் ஒருத்தன் தான் நீங்கள் செய்து விட்ட அனைத்து பாவத்தையும் மன்னிக்கிறான். குர்ஆன்ல இருக்கா? எத்தனை இடத்துல அல்லாஹ் தான் கஃபூர், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், அவன்தான் உங்களுடைய பிழைகளை பொறுக்கக்கூடியவன். எத்தனை இடத்துல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேட்கிறான், ஓமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ்வே தவிர வேற யாரும் உண்டா? நீ எவ்வளவோ பாவம் பண்ணிட்ட, இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு இறைவன் அல்லாத வேறு யாராவது இருக்கிறாங்களா சொல்லு அப்படிங்கிறான் அல்லாஹ். இங்க என்ன நடக்குது? பாவத்தை மன்னிக்க கூடியவரே முகமது அவர்களே, நீங்க தான் எங்க பாவத்தை மன்னிக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய தன்மையை, ரஹ்மானுடைய தன்மையை ஒரு ரசூலுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்திருக்கிறோமா இல்லையா? கடவுளுடைய தன்மையை ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம கொடுக்கிறோம். இத புரியறதுக்கு அப்படி இன்னொரு உதாரணத்தை நான் சொல்றேன். இப்ப கிறிஸ்துவ மக்கள் இருக்கிறாங்க, அவங்க யார்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்க? இயேசுநாதர்கிட்ட. நீங்க எல்லாம் அடிக்கடி சாதாரணமா உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை நேரடியா பாக்குறீங்க. ஏசப்பா என்னுடைய பாவத்தை மன்னியும் கேட்கிறாங்களா? இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியும் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்களா? அவங்களுடைய கொள்கை அது. அவங்களுடைய அந்த கொள்கை, ஏசப்பாவை என் பாவத்தை மன்னி என்று சொன்னால் நாம எப்படி அதை பார்க்கிறோம்? இறைவனுக்கு இணை வைத்து விட்டார்கள், ஷிர்க் வைத்து விட்டார்கள் அப்படிங்கிறோம். ஏன்? ஏசப்பாங்கிறது யாரு? ஈசா நபி. அவங்க என்ன கேட்டுட்டாங்க? நம்முடைய ஈசா நபி இடத்துல, ஈசாவை என் பாவத்தை மன்னிச்சிருங்க, ஒரு இறை தூதர் இடத்துல, ஈசாவை என் பாவத்தை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு ஒரு இறை தூதர் இடத்துல பாவத்தை மன்னிங்கிறாங்க. ஏசப்பாவை என் பாவத்தை மன்னி என்று சொன்னால் அல்லாஹ்வை நிராகரித்து விட்டார்கள், பெரும் பாவத்தை செய்து விட்டார்கள். அதே வார்த்தையை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமோ முகமது நபியை முன்னிறுத்தி, முகமது நபி அவர்களே என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னா நாம மட்டும் கரெக்டா நடக்கிறோமோ? ஒரு கிறிஸ்துவர் ஈசாவை என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னா அவரு கிறிஸ்துவர், வேற மதம். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமோ முகமது நபி அவர்களே என் பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா நாங்க மூமினா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஈசாவும் இறை தூதர், முகமது நபி அவர்களும் இறை தூதர், ரெண்டு பேருமே இறை தூதர் தானே. அப்ப இறை தூதர் இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் அவங்க காபிரி என்றால், அதே இறை தூதர் இடத்துல நான் என்னுடைய பாவத்தை மன்னி அப்படின்னா நம்ம மட்டும் எப்படி முஸ்லிமா இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் பெரிய ஆய்வு ரீதியான கருத்தை எல்லாம் சொல்லல. இந்த மௌலூது என்பது எவ்வளவு அபத்தமான, மார்க்கம் தடுத்த ஒரு கருத்தை தாங்கி நிற்கிறது. ரசூலுல்லாஹ்வை நாங்கள் போற்றுகிறோம், ரசூலுல்லாஹ்வை நாங்க புகழ்கிறோம் என்ற பேர்ல இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வை வரம்பு மீறி புகழ்கிறாங்களா இல்லையா?
ஈசா நபியை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தார்கள், அதை ரசூலா தடுக்கிறாங்க. அதே மாதிரிதான் நபி அவர்களை இந்த முஸ்லிம்கள் மௌலிதுங்கிற பேர்ல வரம்பு மீறி போடுறாங்க, அதை ரசூலா ஆல்ரெடி தடுத்து இருக்கிறாங்க. அப்ப இது எப்படி நன்மையாக இருக்க முடியும்? இது எல்லாம் நன்மையா? நீங்க ரமலான்ல ஓதக்கூடிய அளவிற்குள்ள ஒரு நன்மையா இது, அல்லது பாவமான ஒரு செயலா? இது பாவம், இது நன்மையான ஒரு விஷயம் அல்ல. மௌலிது ஓதுவது என்பது இணை வைத்தல் என்ற பாவத்தை சுமந்து கொண்டு இருக்கிறது. இறைவன் தடுத்த பல்வேறு செய்திகள் அதிலே இருக்கிறது, பாவமான வரிகள் அதிலே இருக்கிறது. இது எப்படி நன்மையாக போய் முடியும்? நீங்க ரசூலாவை போற்றணும்னா ரசூலாவுடைய வரலாறு படிங்க, ரசூலா கற்றுத்தந்த வழியில நீங்க நடங்க. அது ரசூலாவை போற்றுகிறோம், ரசூலாவை மதிக்கிறோம், ரசூலாவை நேசிக்கிறோம் என்ற அர்த்தம். அதை விட்டு போட்டு நான் இந்த கவிதையை படிச்சுட்டேன், படிச்ச உடனே எனக்கு அப்படி இப்படி அப்படின்னு சொன்னா இது சரியா? இது எந்த அடிப்படையிலும் சரி? இதை யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம இந்த மௌலிது சம்பந்தமாக பேசி இருக்கிறோம். பேசுனது மட்டும் இல்ல, விவாதமே பண்ணி இருக்கிறோம். 1க்கு 2 3 தடவை அந்த மௌலிதை ஆதரிக்கக்கூடியவர்களோடு விவாதம் வரையும் பண்ணி இருக்கிறோம். அந்த மௌலிதுல எவ்வளவு ஷிர்கான மார்க்கத்துக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கிறது என்று அந்த ஆலிம்கள்ட்ட நேருக்கு நேராக நாங்க பேசியும் இருக்கிறோம். அந்த வீடியோக்கள் இன்னைக்கும் சமூக வலைதளங்களில் இருக்கிறது, டிஎன்டிஜே வெப்சைட்ல இருக்குது, தேவைன்னா நீங்க பார்த்துக்கிடுங்க. அதனால இது உங்கள்கிட்ட மட்டும் நாங்க சொல்லல மௌலிது தப்பு, அது நன்மை இல்லை அப்படின்னு இங்கனக்குள்ள மட்டும் நாங்க பேசிட்டு போகல. சம்பந்தப்பட்டவர்கள்ட்டையே நேருக்கு நேராக இது தப்பு தான், இது ஷிர்கான வரிகள் தான், இது மார்க்கத்துக்கு எதிரான ஒண்ணு, இது நன்மையை பெற்று தராது, தீமையைத்தான் இது பெற்று தரும் அப்படிங்கறது எல்லாம் சொல்லி இருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில் இந்த மௌலிது என்பது இஸ்லாத்தில் இல்லை. ரெண்டாவது, இது தீமையான கருத்துக்களை கொண்டு இருக்கிறது. அதனால இதை படிக்கவே கூடாது. ரமலான்லையும் ஓதக்கூடாது, ரமலான் அல்லாத மற்ற நாட்களையும் ஓதக்கூடாது. நீங்க ரசூலாவை நேசிக்கிறீங்களா? ரசூலாவை போற்றணும் நீங்க விரும்புகிறீர்களா? நபி அவர்கள் கற்றுத்தந்த வழியில நீங்க நடங்க, எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதுக்காண்டி நம்ம மௌலிதை ஓதி பாவமான ஒரு காரியத்தை நம்ம செய்து விட வேண்டாம், நம்முடைய மறுமையை நாம பாழ்படுத்தி விட வேண்டாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.